நாவல் மரம் அனைத்து வகையிலும் ஒரு சிறப்பான மரமாக கருதப்படுகிறது. நாவல் பழத்தில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, விட்டமின்கள் போன்ற தாதுக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இதனால் நாவல் மரத்தின் பழம், இலை, மரப்பட்டை மற்றும் விதை என அனைத்துமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தவை என்று சித்த மருத்துவர் கூறுகின்றனர். நாவல் பழத்தின் மகிமைகள் என்னென்னு பார்க்கலாம். நாவல் மரத்தின் இலை கொழுந்தை நசுக்கி சாறு எடுத்து ஒரு தேக்கரண்டி அளவு 2 வேளைகள் என்று 3 நாட்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பேதியை கட்டுப்படுத்தும். நாவல் பழம் பித்தத்தை தணிக்கும், மலச்சிக்கலை குணப்படுத்தும், இதயத்தை சீராக இயங்கச் செய்கின்றது. நாவல் பழம் இரத்த சோகையை குணப்படுத்துகிறது. சிறுநீரகத்தில் ஏற்படும் வலியையும் நிவர்த்தி செய்கிறது. சிறுநீரக கற்கள் கரையவும் மண்ணீரல் கோளாறுகளை சரி செய்யவும் நாவற்பழம் உதவுகிறது. நீரிழிவு நோயை தடுக்கும் பழம் நாவல் பழம் சாப்பிட்டால் நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும். நாவல் பழம் சாப்பிட்டால் நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும். கல்லீரல் கோளாறுகள், குடற்புண் போன்றவற்றை போக்க வல்லது. நாவல் பழத்தின் விதையில் ஜம்போலைன் என்ற குளுக்கோசைட் உள்ளது. இதன் செயல்பாடு உடலுக்குள் ஸ்டார்ச்சை சர்க்கரையாக மாற்றும் செயல்பாடு தடுக்கப்படுகின்றது. நீரிழிவு நோயாளிகள் நாவல் பழத்தின் விதைகளை இடித்து எடுக்கப்பட்ட தூளை தினமும் 1 கிராம் வீதம் காலையிலும் மாலையிலும் தண்ணீருடன் கலந்து உட்கொண்டால் சிறுநீர் போக்கு குறையும். நாவல் பழச்சாற்றை தினமும் 3 வேளை தவறாமல் உட்கொண்டு வந்தால் நீரிழிவு நோயாளியின் சர்க்கரையின் அளவு 15 நாட்களில் 10% குறைத்துவிடலாம். 3 மாதத்திற்குள் முற்றிலும் கட்டுப்படுத்திவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.